இல்ல அவங்க பேசணும். திமுக இல்லங்க, திமுகவும் இதை பேசணும். என்ன பேசணும்? கச்சத்தீவில் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியான இடமா? சரி, 1921 சர் ஹென்றி பாக் அவர்கள் போட்ட ஒப்பந்தம் என்ன? இப்ப 1921 அவங்க போட்ட ஒப்பந்தம் அப்படின்னா 1914 மெக்மோகன் போட்ட கோடு சீனா பார்டர்ல, இது ரெண்டுத்துக்கும் ஒப்பிட்டு பேசணும். மூன்றாவது, அன்னை இந்திரா காந்தி எடுத்த முடிவு 285 ஏக்கர் பெருசா 24,25,000 ஏக்கர் பெருசா? இங்க மனிதர்கள் அங்க வாழவே முடியாது. ஆனா இங்க உலகத்திலேயே இல்லாத கனிம வளங்கள், தாது பொருட்கள், எரிவாயு, பெட்ரோலியம், குரூட் இருக்குன்னு சொல்றாங்க. இத நாங்க சொல்லல. பாஜகவுடைய அரசு ஜனவரி மாசம் ஆக்ஷன் விடுறாங்க. இந்த இடத்துல இருக்கு, யார் யாரெல்லாம் வரீங்களோ முன்னுவாங்க அப்படின்னு. சமூக ஆர்வலர்கள், மீனவர்கள் அப்செக்ட் பண்ண உடனே அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்படின்னா நீங்க கச்சத்தீவுல போய் இந்த ஏலத்தை விட வேண்டியதானே? அங்க வளமான பொருட்கள் இருக்கு, அது பக்கத்துலலாம் அப்படின்னு. அங்க எதுவுமே கிடையாது. உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற இடமா தான் இன்னைய வரைக்கும் இருக்கு. ஆனா 1974 ஒப்பந்தத்தில் புனித அந்தோனியார் கோவில் ஆலயத்தில் வழிபடும் உரிமையும், மீனவர்கள் மீன் வலைகளை உலர்வதற்கான உரிமையும் அந்த அக்ரிமெண்ட்ல பெற்றுக் கொடுத்திருக்காங்க. விசா இல்லாம, டாக்குமெண்ட் இல்லாம தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் போலாம் வரலாம் என்ற உரிமையை கொடுத்து கொடுத்திருக்காங்க. ஆனா இந்திரா காந்தி எல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு இந்தியாவை வல்லரசாக கட்டமைக்க வேண்டும். அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய இடத்த உலகத்தில் இல்லாத கனிம வளங்கள், எல்லா வளங்களும் உள்ள பகுதியை இணைச்சிருக்காங்க இன்டர்நேஷனல் பார்டர். இதுதான் ராஜதந்திரம். சரி, இப்போ நாங்க கொடுத்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு போயிட்டு எல்லா கட்சிகிட்டையும் கேளுங்க, இதுல என்னங்க உண்மைன்னு கேளுங்க. உண்மையை பேசட்டும். உண்மையை பேசுறதுக்கு என்னங்க வற்புறுத்தல் இருக்கு? உண்மை தானே. இப்ப பாருங்க, நாங்க டாக்குமெண்ட் வைஸ் எடுத்து போட்டிருக்கோம். நல்ல பேர் கெட்ட பெயர்லாம் வேற யாரும் சொல்லி காங்கிரஸுக்கு வர வேணாம். காங்கிரஸுக்குன்னு வரலாறு இருக்கு. காங்கிரஸுக்கு நீட்டு எல்லாமே கொள்கை, கோட்பாடு, வரலாறு, தியாகம் எல்லாம் இருக்கு. தியாகத்தில் வளர்ந்த கட்சி தான் காங்கிரஸ் பேர் இயக்கம். இதுக்கு யாரு என்ன சான்றிதழ் கொடுக்க வேண்டும்? வரலாறு தான் சொல்லணும். எல்லா வரலாறும் இருக்கு நமக்கு. இல்ல மீட் எடுக்கிறது வேற மீட் எடுக்கட்டும், போர்த்து எடுக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இதுல நன்மை தீமைகள் ஆராயணும்ல நம்ம. சரி, நீங்க சொல்லுங்க, கேள்வி கேளுங்க. இந்த மாதிரி சொல்லி இருக்காங்க ஆதாரத்தோடங்க, உங்க கருத்து என்னன்னு கேளுங்க. நீங்க பத்திரிகையாளர் தான் கேட்கணும், உண்மை வெளியே கொண்டு வரணும். அப்படிலாம் சொல்ல நாங்க எல்லாருக்கும் வரலாறு தெரியும். இதெல்லாம் நாங்க பேசுறது எவிடன்ஸ், ரெக்கார்ட்ல இருக்குல்ல, எவிடன்ஸ் வச்சு தான் பேசுறோம். இல்ல, இத பிபிசியே பேசி இருக்குங்க. பிபிசியே இதுல என்ன நடந்திருக்கு, இந்திரா காந்தியோட ராஜதந்திரத்தை பத்தி பிபிசியே பேசியிருக்கு. நீங்க தான் பண்ணணும், நீங்க தான் கேட்கணும். எங்க ஹிஸ்டரி, எங்க வரலாறு எல்லாத்தையும் தூக்கி போட்டோம், படமாவும் காமிச்சிட்டோம். இதுல எதனா டிஸ்பியூட் இருந்தா சொல்லட்டும். நீங்க சொல்லுங்க, காங்கிரஸ்ல இப்படி சொல்லியிருக்காங்க, இத்தனை லட்சம் ஏக்கரை அன்னை இந்திரா காந்தி விலை மதிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதை நாங்க சொல்ல, பிஜேபி மினிஸ்டர் கேபினெட் மீட்டிங்ல பேசுறாரு. அவர் தான் லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் ஆஃபர்னு கொடுக்கிறார். எது கொடுக்கிறாங்க? அப்போ அன்னை இந்திரா காந்தி இடத்தையே மீட்டெடுக்கல. அன்னை இந்திரா காந்தி கடல் எல்லையை விரிவாக்கம் பண்ணல. அவங்க விரிவாக்கம் பண்ண இடத்துல ஒண்ணுமே கிடையாது, உயிரினம் கிடையாது சொல்ல வேண்டியதானே. வெஜ் பேங்க் ஒரு முறைக்கு 100 முறை சொல்லி லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் ஆஃபர் கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாரு? ரிலையன்ஸ கூப்பிடுறாரு, அங்க போயிட்டு ஆய்வு பண்ணுங்கன்றார். எண்ணெய் வளம் நிறைய இருக்கு, எரிவாயு இருக்கு, எடுங்கன்றார். ஓகே, பாஜக தலைவர் அண்ணாமலை நான் ஈரோட்டில் இருக்கும் பொழுது தொலைக்காட்சியில செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தலைவர் இந்திரா காந்தி கச்சத்தீவை கொடுத்தது ராஜதந்திரம் என்று சொல்லுகிறாரு. இது ராஜதந்திரமா இதுவான்ட்டு ஒரு பட்டியல் போட்டிருக்கார். அந்த பட்டியலுக்கு தான் நாங்க பதில் சொன்னோம். எது ராஜதந்திரம், எது தேசப்பற்று, எது தியாகம்ன்றத சொல்லியிருக்கோம். அப்போ 585 சமஸ்தானங்களை இந்தியாவில் இணைத்த எங்க தலைவர்கள் பிரிட்டிஷ்காரர்களாலேயே நாகாலாந்தை இணைக்க முடியாத பொழுது சுதந்திரத்துக்கு பிறகு ஜவஹர்லால் நேரு அவர்கள் நாகாலாந்தை இந்தியாவோட இணைத்தது. இது எல்லாம் எதை காட்டுகிறது? தேசப்பற்று. இந்த தேசத்துடைய கட்டமைப்பை வலிமை பெற செய்யணும்.
ஒரு 285 ஏக்கர் மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத இடத்த கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தான் இப்ப ஆதாரபூர்வமா சொல்லியிருக்கோம். அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு மேல ஏன் இலங்கை மீனவர்களை இவர்கள் பாதுகாக்கவில்லை, தமிழ் மீனவர்களை பாதுகாக்கவில்லை என்றார். நான் கேட்கிறேன், இலங்கையிலிருந்து மீன் பிடிக்க வரும்போதும் தமிழ்நாட்டிலிருந்து மீன் பிடிக்க வரும்போதும் ஏற்கனவே சில ஒப்பந்தங்கள் சரத்துகள் இருக்கின்றன. 1976 ஒப்பந்தம் போடும் போது அண்ணா இந்திரா காந்தி ரொம்ப தெளிவா 3 ஆண்டுகள் மட்டும்தான் இலங்கை மீனவர்கள் இந்த பகுதியில மீன் பிடிக்கலாம். 79க்கு அப்புறம் இவர்கள் மீன் பிடிப்பதற்கு உரிமை கிடையாது. அது மட்டும் இல்ல, இன்னொரு சரத்து சொல்றார், சரத்து 6. அதுல சொல்றாங்க, நாங்கள் எண்ணெய் வளத்தை எடுக்கும் பொழுது நீங்கள் இந்த பகுதிக்கு வரக்கூடாது, உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு போடுறாங்க. அப்படின்னா அப்பவே அவங்க கணிச்சிட்டாங்க சயின்டிஸ்ட வச்சு, நம்ம வாட்ச் பாக் என்ற இடத்தை எடுக்கும் பொழுது இதுல எண்ணெய் வளங்கள் இருக்கு, எரிவாயு இருக்கு. இதெல்லாம் அண்ணாமலை படிக்கணும். அப்புறம் என்ன பண்றாரு, 2014 சுஷ்மா சிவராஜ் தலைமையில கடல் தாமரை ஒரு மாநாடு நடத்துறாங்க ராமேஸ்வரத்தில். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் அரசு மீனவர்களை பாதுகாக்கவில்லை, மோடி வந்தால் ஆட்சிக்கு ஒரு மீனவர்களை தாக்கப்படாது, வலைகளை கிழிக்கப்படாது, படகுகளை பறிமுதல் செய்யப்படாது என்று சொன்னாங்க. சொன்னது யாரு? சுஷ்மா சிவராஜ். இது மோடியுடைய குரலாக பேசுகிறேன், ஒரு வாய்ப்பு தாருங்கள் மோடிக்குனாங்க. நேவியை எடுத்தாங்க, கடல் இன்டர்நேஷனல் பார்டர்ல நிறுத்துவாங்க, சர்வதேச எல்லையில. தனியாக மீனவர்களுக்கு ஒரு அமைச்சகம் அமைப்போம்னாங்க, தனியா அமைச்சரே நாங்க கொண்டு வருவோம்னாங்க. ஆனா என்ன நடந்துச்சு? அதற்கு பிறகு பிஜேபி ஆட்சியில எத்தனை மீனவர்கள், 530 மீனவர்களை சிறைபிடித்திருக்காங்க, 71 படகுகளை பறிமுதல் செஞ்சிருக்காங்க, பல ஆயிரம் வலைகளை சேதப்படுத்தியிருக்காங்க. ஆக மோடி ஆட்சியில் 2014 முதல் 24 வரை 3129 இந்திய மீனவர்களை கைது செஞ்சிருக்காங்க. அதற்கு பிறகு 400க்கும் மேற்பட்ட படகுகளை பறிமுதல் செய்து இலங்கை நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்காங்க. இதெல்லாம் ஏன் தடுக்கல? அண்ணாமலை அதுக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டேன்றாரு. இதெல்லாம் பேசணும் அவர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.